ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா உதிரியாக ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் வாயில் வச்சதும் அல்வா மாதிரி கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு ஸ்வீட் கோதுமை ரவை வச்சு கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையும் நல்லா வறுப்பட்டதும் வறுத்த முந்திரி திராட்சையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே நெய்யிலே 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கோதுமை ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவையை வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. அப்போதான் ரவை நல்லா வறுப்படும். ரவை நல்லா வறுப்பட்டாதான் கேசரி நல்லா உதிரியாக கிடைக்கும். ரவை வறுப்படுற கேப்பில் இதுக்கு தேவையான தண்ணி சூடு பண்ணிக்கலாம். எந்த கப்பில் 1 கப் கோதுமை ரவை எடுத்தனோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ரவையோட கலர் மாறி ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையை வறுக்கும் போதும் ரவையில் சுடுதண்ணி சேர்த்தும் போதும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சுடுதண்ணி சேர்த்துனதும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல்லாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் செய்யுங்க. 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டதும் மூடி போட்டு மூடி இந்த ரவையை 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், கோதுமை ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ரவைக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் 1 கப் கோதுமை ரவை எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துனதும் சர்க்கரை ரவையோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ரவை நல்லா இறக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையை நல்லா கலந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி இந்த ரவையை 1 நிமிஷத்துக்கு சிம்லேயே நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது போட்ட முந்திரி திராட்சை நெய் எல்லாம் ரவையில் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததும் ரவையை இந்த மாதிரி சமம் பண்ணி மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த கேசரியை தம் போட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், குறைவான நெய்யில் டேஸ்டான முக்கியமாக ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி. இந்த கோதுமை ரவை கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கோதுமை ரவை கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.